ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பதிவு, எல்லா பெண்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பதிவு. இன்றைக்கி நான் பார்டர் கோலம் போடுறதுக்காக ஒரு ஸ்டென்சில் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இது நான் எங்கே வாங்கினேன், என்ன ரேட் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நம்ம எப்போதுமே கோலம் போடும்போது பார்டர் போட்டு தானே கோலம் போடுவோம். அப்படி நம்ம போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டென்சில் தான். ரொம்ப ஈஸியாக போடலாம். இன்னொன்று இதில் கலர் கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் கோலம் போட்டும் காட்டியிருக்கேன், கலர் கொடுத்தும் காட்டியிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த பார்சலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உட்டனில் கொடுத்துருக்காங்க சுற்றி. இது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுவும் இந்த ஒரு டிசைனில் வாங்கணும் தான் நான் நினச்சேன். அதே டிசைன் கிடச்சிது. நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி அதை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக உட்டனில் சுற்றி கொடுத்துருக்குறாங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அச்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கலரும் அழகாக இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம சிம்பிளாக நம்ம கோலம் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாட்களில் அழகாக நம்ம வாசல் படியில் இந்த மாதிரி ஸ்டென்சில் வச்சு தாமரைப்பூ போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தாமரைப்பூ தான் இதோட டிசைனு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதை நம்ம பார்த்திங்க அப்படின்னா வாசல் படியில், பூஜை ரூமில், இங்கே எல்லாமே நம்ம இதை போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை போடும்போது கோலப்படியில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கோங்க. கலந்துட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா அச்சு சூப்பராக விழுகுது. இது இவ்வளோ கோலப்படி போடணுங்கிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு நாளாக நிறைய போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு அதையுமே உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டியிருக்கிறேன். இப்போ அழகாக அதோட அச்சு விழுந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கலர் கொடுத்தேன். கலர் கொடுத்ததுமே இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம இது மாதிரி போடலாம். இதை நம்ம கிச்சன்லேயும் அரிசி மாவு வச்சு போடலாம், பூஜை ரூமில் போடலாம், வாசல் படியில் போடலாம். வாசலில் கோலம் போட்டுட்டு நம்ம சுற்றி பார்டர் கொடுப்போம்ல, அது மாதிரியும் நம்ம இதை வச்சு போடலாம். இதுலேயே நிறைய டிசைன் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த டிசைன் தான் வாங்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதுவே கிடைச்சிது. அதனால் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ அந்த தாமரைப்பூக்கள்லாம் ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். அந்த லீஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது போல் நம்ம ஒவ்வொரு டிசைனில் நம்ம இதை வச்சு போடலாம். எப்படின்னா ஒவ்வொரு தாமரைப்பூக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். நம்ம சுற்றி கோலம் போட்டுட்டு சுற்றி பார்டராக நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் அடுத்து கொஞ்சமாக நான் கோலப்பொடி போட்டு இதை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக கோலப்பொடி உள்ளே போட்டுட்டு ஒரு சின்ன அட்டை இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி தேய்க்கும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக விழுகுது. ரொம்ப டக்குன்னு நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ அப்படியே சுற்றி போட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 225 ரூபா. இதோட லிங்க்கு எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் வாங்கக்கூடிய சின்ன பொருட்களை உங்களுக்கு நான் அன்பாக்சிங் வீடியோவாக நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.